ஆன்மீக அன்பர்களே, உங்கள் எல்லோரையும் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா, எல்லோருக்கும் தெரியும் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் மிகவும் விசேஷமான நட்சத்திரம் என்று. அந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம். அதே போல் வைகாசி விசாகத்தன்று தான் முருகப்பெருமான் அவதரித்தார். அந்த வைகாசி விசாகத்தப்போ முருகப்பெருமானுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்ன பண்ணால் நம்ம வீட்டில் நமக்கு சிறப்புகள் உண்டாகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தமிழ் மாதமான வைகாசியில் வர்ற விசாக நட்சத்திர நாள் தான் வைகாசி விசாகம். இந்த நாள் முருகப்பெருமானின் அவதார தினமாகவும் மிகவும் புனிதமாகவும் கருதப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அதே போல் கடன் பிரச்சனைகள் குறையும், மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால தான் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வைகாசி விசாக வருடம் வைகாசி விசாகம் அப்படின்றது வைகாசி மாதத்தில் விசாகத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதையும் இந்த வீடியோ முழுவதும் நம்ம பார்க்கலாம். இப்போது வைகாசி விசாகம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்த புராணங்கள் கூறப்படுது. சிவபெருமானோட 3வது கண்ணிலேருந்து வெளிவந்த 6 தீப்பொறிகளில் சரவண பொய்கையில் போய் சேர்ந்ததாம். அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களாக வளர்க்கப்பட்டாங்களாம். அதுக்கு பின்னாடி பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து ஆறுமுக பெருமானாக உருவாக்கினாராம். அதனால தான் முருகனுக்கு ஆறுமுகன், சரவணன், கந்தன், சுப்பிரமணியம் என்று பல பெயர்கள் உள்ளன. முருகப்பெருமான் அதாவது நாங்கள் முருகருடைய பெயர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேர் பார்த்தா ஒரு வித்தியாசமாக கார்த்திகேயன் இருக்கும், சேயோன்னு இருக்கும், அதே போல் சஷ்டிக்கு இருக்கும். இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பெயர் தான். வைகாசி விசாகம் அப்படின்றது வெறும் விழா மட்டும் இல்லை, அது தெய்வீக சக்தி பூமிக்குள்ளே வந்த நாள் என்று பக்தர்களால் நம்பப்படுது. வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தில் ஆன்மீகத்தோட சிறப்புகள் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த நாளில் முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோன்னா நமக்கு என்ன சிறப்புகள் கிடைக்குன்னா, நம்மக்கிட்ட இருந்து எதிரிகள் எல்லாரும் விலகுவாங்க, தீய சக்திகள் எல்லாமே நீங்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், மன தைரியம் அதிகரிக்கும் அப்படின்னு கூறப்படுது. குறிப்பாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு திருமண தடை உள்ளவங்களுக்கும் இது எல்லாமே திருமண தடைகள் எல்லாமே நீங்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா மிகவும் சிறப்பு, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகன் அப்படின்றது வெறும் கடவுள் மட்டும் கிடையாது. நம்ம எல்லோருக்கும் தெரியும், நம்மளுடைய சேனலில் நம்ம நிறைய பதிவுகள் முருகப்பெருமான் பற்றி தொடர்ந்து நம்ம போட்டுகிட்டே வர்றோம். அவர் ஒரு ஞானத்தின் வடிவம். அதனால தான் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை ஜெபிச்சாலே நம்ம மனசில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும்னு கூறப்படுது. இந்த நாளில் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, வைகாசி விசாக நாளில் காலையில் எழுந்து குளித்து வீட்டில் தீபம் ஏற்றுங்க. அதே போல் முருகரோட படத்திற்கு மலர் சூட்டுங்க, பால் பஞ்சாமிர்தம் வச்சு பூஜை பண்ணுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. முடிஞ்சவங்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல் நாளைக்கு வைகாசி விசாகத்தன்று எல்லாருக்குமே தெரியும், வைகாசி விசாகத்தன்று கோவில்களில் மிகவும் விசேஷமாக இருக்கும். அதே போல் பாலபிஷேகம் பண்ணுவாங்க, காவடி எடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் செய்கிறது, ஏழைகளுக்கு உதவுறது, பறவைகளுக்கு உணவு வைக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய புண்ணியம் தரும். வைகாசி விசாக விரதம் நாங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இந்த நாளில் பல பேர் பலவிதமான விரதங்கள் இருப்பாங்க. விரதம் இருக்கும்போது கட்டாயம் அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவம் மட்டும்தான் சாப்பிடணும். கோபம் கொள்ளக்கூடாது, பொய் பேசக்கூடாது, மனசை அமைதியாக வச்சுக்கணும். முடியாதவங்க ஒரு நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியல அப்படின்னா பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாம். அதே போல் மாலை நேரங்களில் கோவில்களுக்கு போயிட்டு வரலாம், அர்ச்சனை செய்யுங்க, தீபம் ஏற்றுங்க, கந்தசஷ்டி கவசம் படிங்க. கந்தசஷ்டி கவசம் இல்லை அப்படின்னா வேல்மாறல் கூட படிக்கலாம். இதனால் மனசில் இருக்க பயமும் கவலையும் குறையும் அப்படின்னு நம்பப்படுது. அதே போல் வைகாசி விசாகம் 2026 சிறப்பு என்ன அப்படின்னா, அதாவது இந்த வருடம் வைகாசி விசாகம் எப்போ வருது அப்படின்னா,
மே மாதம் 30ஆம் தேதி வருது. 2026 வைகாசி விசாகம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. இது வந்து சனிக்கிழமை வருது. இந்த நாளில் வந்து நம்ம முருகன் ஆலயங்களுக்கு போய் சிறப்பாக அபிஷேகம் செய்யலாம். திருப்பரங்குன்றம் போகலாம், பழனியில் போகலாம், அதே போல் திருச்செந்தூர் போகலாம். இந்த 6 படை வீடுகள் மட்டும் அல்லாது நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோவில்களுக்கோ நம்மளை சுற்றி இருக்க முருகர் கோவில் எல்லா கோவில்கள்லையுமே மிகவும் சிறப்பாக வந்து திருவிழாக்கள், பெரிய பெரிய திருவிழாக்கள் மாதிரி கூட நடைபெறும். இந்த நாளில் உண்மையான பக்தியோட நம்ம முருகரை நினச்சி வழிபாடுகள் செஞ்சு முருகனுடைய நம்ம முருகப்பெருமான முழு மனதோட நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறும்னு பெரியவங்களால் கூறப்படுது. இந்த வைகாசி விசாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வைகாசி விசாகம் வந்து முருகருடைய பிறந்த நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து வைகாசி மாதத்தில் வரக்கூடியதுனால நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நிறைய அன்னதானங்கள் கொடுக்குறத மிகவும் சிறப்பாக வச்சுருப்பாங்க. இந்த நாளில் நம்ம உண்மையான பக்தியோட முழு மனதோட முருகப்பெருமானை நம்ம வழிபட்டுட்டு வரணும். நீங்கள் வந்து வழிபாடுகள் வந்து நம்ம சொன்னது போல் காலை மாலை 2 வேளைகளும் செய்யலாம். அதே போல் பூஜை புனஸ்காரங்களும் செய்யலாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேருக்காவது நீங்கள் அந்த நாளில் நீங்கள் அன்னதானம் கொடுத்தீங்கன்னா அது மிகவும் சிறப்பு. அதே போல் வைகாசி விசாகத்தன்று நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் தொடங்கணும் அப்படின்னா அதையும் செய்யலாம். இது எல்லாமே வந்து முருகப்பெருமான் அப்படின்னாலே நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவர் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் என்று. அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் அவதரித்த நாளை வந்து நம்ம வைகாசி விசாக நாளாக நம்ம கொண்டாடப்படுறோம். இந்த வைகாசி விசாக நாளில் நீங்கள் தொடங்குற அத்தனை காரியங்களும் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக அமையணும்னு என்னுடைய பிரார்த்தனையை நான் கடவுள்கிட்ட வச்சுக்கிறேன். இந்த வைகாசி விசாகத்தையும் முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுடைய அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை சுற்றி இருக்க அனைவருக்கும் கிடைக்கணும் நீங்களும் வேண்டிக்கோங்க. எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நாம் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கும்போது நமக்காக மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனைகள் வைக்கும்போது அந்த பிரார்த்தனைகளுக்கு மிகவும் வலிமை, கூட்டு பிரார்த்தனைகளுக்கு எப்போவுமே வலிமை இருக்கும்னு காலமாக சொல்லப்பட்டுட்டு வருது. அதே போல தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் மற்றும் அல்லாது மற்ற அனைவர்களுடைய பிரார்த்தனைகளும் நாம் வச்சோம் அப்படின்னா அது வந்து மிகவும் சிறப்பு. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வைகாசி விசாகத்தன்னைக்கு நீங்களும் வந்து எல்லாரும் பயன் பெறணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.